ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைசஸ். எப்போல்லாம் ஒரு பேஷண்ட்டோட லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எப்போல்லாம் ஒரு பேஷண்ட்டோட ரைட் வென்ட்ரிக்கல் துடிக்க கஷ்டப்படுதோ அப்போ எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பிளட் ஏற்க போகுது, அயோட்டாக் போகுது, ரைட் வென்ட்ரிக்கல் பிளட் ஏற்க போகுது, பல்மரி ஆர்டரி போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் துடிக்க கஷ்டப்படுது அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து நிறைய பிளட் அயோட்டாக்கு போக முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற ஆக்சுவலான விஷயமே. இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாக்கு நிறைய பிளட் போக முடியல அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகக்கூடிய கார்டியக் அவுட்புட் ஒரு எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கம்மி ஆகிடும். லெஃப்ட் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கம்மி ஆகிடும். எப்போலாம் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்ஸ் கம்மி ஆகுதோ அது வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா there will be chances of getting left ventricular failure. இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எஜெக்ட் பண்ண கஷ்டமாச்சுன்னா அயோட்டாக் போகக்கூடிய வால்யூம் கம்மியாகும். அது சேம் ஃபார் த வைஸ் வர்சா ஃபார் த ரைட் வென்ட்ரிக்கல் டூ. ஃபார் எக்ஸாம்பிள் எப்போல்லாம் ரைட் வென்ட்ரிக்கல் துடிக்க கஷ்டப்படுதோ அப்போல்லாம் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியில் போகக்கூடிய பிளட், ஐ மீன் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகுதுன்னா பல்மரி ஆர்டரிஸ் மூலமா லங்ஸுக்கு போகுது. அப்போ லங்ஸுக்கு போகிற வால்யூமே கம்மியாக இருக்குது அப்படின்னா அங்கே நடக்கிற டிஃப்யூஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபார் டிஃப்யூஷன் கம்மியாச்சுன்னா எல்ஏக்கு வர வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், எல்விக்கு வர வால்யூமும் கம்மியாக தான் இருக்கும். எப்போ எல்விக்கு வர வால்யூம் கம்மியாகுதோ ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டோட அவுட்புட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன பேஷண்ட்டுக்கு பண்ணுவாங்க? சரி, ஓகேப்பா, எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. அது பேர் தான் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ த நேம் இட் செல்ஃப் டிஃபைன்ஸ் இட் இஸ் கோயிங் டு அசிஸ்ட் த வென்ட்ரிகல்ஸ். வென்ட்ரிக்கில் போய் தம்பி உன்னால் முடியலையா, அதோ நான் வரேன்டா, அண்ணன் வரேன்டா ஹெல்ப்புக்கு அப்படின்னு வென்ட்ரிகல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அண்ணன் வரான். யார் அந்த அண்ணன் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் தான் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ். இதில் டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைசஸ் இருக்குது. ஆர்வட், எல்வட், பைவட். இப்படி 3 விஷயமா படிச்சுக்கலாம். ரைட் வென்ட்ரிகல் அசிஸ்ட் பண்ண போதுன்னா அது ஆர்வட், லெஃப்ட் வென்ட்ரிகல் அசிஸ்ட் பண்ண போதுன்னா அது எல்வட். வேற 2 வென்ட்ரிக்கலுமே ரைட் வென்ட்ரிக்கலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இட் கவுண்டர்ஸ் பைவட். இதில் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பேட்சும் இருக்குது, நமக்கு லாங் டேர்ம் பேட்சும் இருக்குது. இப்போ சார் அப்போ வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பிரிட்ஜ் டு பிரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம், பிரிட்ஜ் டு ரெக்கவரியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிட்ஜ் டு டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது 3மே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் பிரிட்ஜ் டு டெஸ்டினேஷன் தெரப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.